அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்றைக்கி ஒரு அற்புதமான பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, வாழ்க்கை வரமாக உறவில் விரிசல் ஏற்படாமல் இருக்க தவிர்க்க வேண்டிய 10 காரணங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செல்ஃபோன் வர்றதுக்கு முந்தைய காலத்தில் காதலை சொல்கிறதுக்கே ஆணும் பெண்ணும் ரொம்ப பயப்படுவாங்க. தயக்கம் நிறைய இருக்கும். பார்வையாலேயே பல நாட்கள் ஓடும். அதன் பிறகு ஒரு வழியாக காதலை சொல்லி அது கல்யாணத்தில் முடிந்தால் அவர்களுக்கு இடையிலான புரிதல் நிறைய இருக்கும். அதிலும் கூட்டு குடும்பமாக ஆட்கள் நிறைந்திருந்தால் அங்கே அந்த காதல் மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில் கண்களால் நடக்கும் உரையாடல். அதுக்காக அவங்களுக்குள்ள சண்டையே வராமல் இருந்ததுன்னு நான் சொல்ல வரலை. சண்டைகளை தாண்டி அவங்களுக்குள்ள இருந்தது ஒரு புரிதல். ஆனால் இன்றைக்கி பார்த்ததும் ஒரே நாளில் காதலை சொல்லி 2 நாட்களில் எல்லாம் பேசி முடித்து கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றெடுத்து முடிச்சிடுறாங்க. வாழ்க்கை அதுக்குள்ளே சலிச்சும் விடுகிறது. சீக்கிரத்தில் தொடங்கி சீக்கிரத்தில் முடிந்து விடுகிறது வாழ்க்கை. கணவன் மனைவிக்குள்ள மட்டுமல்ல, பொதுவாகவே உறவுகளுக்குள் விரிசல் எங்கிருந்து வருகிறது? விரிசலை ஏற்படுத்துறதுக்கு காரணங்கள் 1000 இருக்கலாம். எப்படி நம்ம சுற்றி பார்த்தாலும் எல்லா காரணங்களும் பெரும்பாலும் இந்த 10 காரணங்களுக்குள்ளே தான் நிச்சயமாக அடங்கியிருக்கும். அப்படிப்பட்ட 10 காரணங்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஈகோ. ஈகோ. குடும்பத்துக்குள்ளே எட்டி பார்க்கக்கூடாத ஒரு விஷயந்தான் ஈகோ. அந்த வார்த்தைக்குள்ளேயே கோ என்று இருப்பதால் யாராவது ஒருவருக்கு அது வந்துவிட்டால் நிம்மதியே விரட்டிடும். நீ பெரியவனா நான் பெரியவனா என்று போட்டி போடும் மைதானம் இல்லை வாழ்க்கை. கணவனுக்கு தெரியாதது மனைவிக்கு தெரிஞ்சிருக்கலாம், மனைவிக்கு தெரியாதது கணவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியமும் இல்லை. இன்னொரு பக்கம் மாமியாருக்கும் மருமகளுக்கு இடையில் இந்த ஈகோ அடிக்கடி வந்து போகும். அதனால் ஈகோவை தவிர்த்து விடுவோம். 2வது தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இது எந்த நேரத்தில் மனிதனுக்குள்ளே எட்டி பார்க்கும்னு நமக்கே தெரியாது. ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் போய் அதுக்காக வீட்டில் உள்ளவர்கள் சாதாரணமாக கிண்டல் செய்தால் கூட அது சிலருக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திடும். அது நாளடைவில் அதிகமாகி தங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுக்கொள்வார்கள். அந்த வட்டமே விரிசலாக மாறும். சமையலில் தொடங்கி படிப்பு வரை இந்த தாழ்வு மனப்பான்மை எதற்கு வேண்டுமானாலும் வரலாம். அதையும் தவிர்க்கணும். 3வது தவறான புரிதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வாழ்க்கையை அழகாக மாற்றுவதே புரிதல் தான். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அப்பா பிள்ளை, அண்ணன் தங்கை அப்படின்னு எந்த உறவுகளான இருந்தாலும் சரி, புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். புரிதல் மட்டும் இருந்தால் வாழ்க்கை வரமாகும். அது மட்டும் இல்லாமல் போயிடுச்சுன்னா தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை எழ ஆரம்பித்து விடும். நான் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க என்று எல்லோரிடமும் எரிந்து விழ ஆரம்பித்து விடுவீர்கள். மற்றவர்கள் எப்படி உங்களை புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீர்களோ அதே போல் வீட்டில் மற்றவர்களின் உணர்வுகளை நீங்களும் புரிந்து கொண்டு மதிப்பு கொடுக்கணும். 4வது பொசசிவ்னஸ். தனக்கு மட்டுமே சொந்தம். பொசசிவ்னஸ், தனக்கு மட்டுமே சொந்தம்னு எந்த ஒரு பொசசிவ்னஸ் நமக்கு இந்த நாளில் பழகி போச்சு. அளவு கடந்த அன்பு தான் இந்த பொசசிவ்னஸுக்கு முக்கியமான காரணம். கணவன் வேறு ஒரு பெண்ணிடமோ மனைவி வேறு ஒரு ஆணிடமோ சாதாரணமாக பேசினால் கூட அதை தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த இடத்துல குறிப்பாக ஒன்று சொல்லணும். கணவன் அவங்க அம்மாக்கிட்ட பேசினா கூட மனைவியால் பொறுத்துக்க முடியாது. இந்த இடத்துல அப்படியான ஒன்று நிகழ்ந்தால், ஏய் லூசு, அவளும் நீயும் ஒன்றா அப்படின்னு அதே இடத்துல சொல்லி உங்கள் துணையின் முக்கியத்துவத்தை புரிய வச்சுடுங்க. அப்படியே அதை வளர விட்டால் ரொம்ப ஆபத்து தான். இது கல்யாணம் ஆனதும் வரலாம், 40 வயதுலேயும் வரலாம், எந்த நேரத்திலும் இது என்ட்ரி ஆகலாம். 5வது சந்தேகம், சஸ்பிஷன்.
பொசசிவ்னஸ்க்கும் இதுக்கும் மெல்லிய கோடு தான் ஒரு வித்தியாசம். அதன் அடுத்த கட்டம்தான் இது. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் வீட்டுக்குள்ளே வரவே கூடாத ஒன்று சந்தேகம். வாழ்க்கையை நரகமாக மாற்றும் சக்தி சந்தேகத்துக்கு உண்டு. பல வீடுகளில் புகுந்த சந்தேக பேய் தான் வீட்டையே புரட்டி போட்டு சில இடங்களில் உயிரையும் குடிச்சிருக்குது. அதனால் சந்தேகம் என்ற பேயை மனதுக்குள் விடாதீர்கள். அப்படி உங்களுக்கு ஏதாவது தோன்றினால் அதை உடனே உங்கள் துணையிடம் கலந்து பேசி தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகத்தை வளரவிட்டால் அது வெட்டவே முடியாத முள்காடாக வளர்ந்துவிடும். 6வது, மனம் விட்டு பேசாதது. நாட் பீயிங் ஓப்பன் அபவுட் தேர் ஃபீலிங்ஸ். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனம் விட்டு பேசினால் தீர்ந்துவிடும். ஆனால் அப்படி பேசுவதற்குத்தான் பல தயாராக இருப்பதே இல்லை. கணவனுக்கோ மனைவிக்கோ இடையில் வரும் சண்டைகளை இருவரும் பேசாமல் தள்ளி போடுவதுதான் விரிசலை விரிவுபடுத்துகிறது. அதே போல் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, அவரவர்களுக்குள் ஒரு எண்ணம் இருக்கும். மற்றவர்கள் அதிலிருந்து மாறுபட்டு இருப்பார்கள். அந்த நேரத்தில் பேசினால் மட்டுமே தீர்வு கிடைக்கும். ஆளுக்கு ஒரு விஷயத்தை மனசில் மட்டுமே நினச்சிட்டு இருந்தால் அதுக்கு தீர்வு கிடைக்காது. அது கடைசியில் விரிசலில் தான் முடியும். 7வது, 3வது நபரின் தலையீடு. த இன்டர்வென்ஷன் ஆஃப் அ தேர்ட் பர்சன். குறிப்பாக இது கணவன் மனைவி கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எந்த காரணத்துக்காகவும் 3ஆம் நபரிடம் கொண்டு போகக்கூடாது. அவர்கள் இருவருமே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு மனைவியை விடவும் மனைவிக்கு கணவனை விடவும் வேறு எவரும் நல்லது நினைக்க முடியாது, நல்லது செய்யவும் முடியாது. 3வது நபர் ஒருவர் உங்கள் பிரச்சனைக்குள் வந்தாலே நீங்கள் வேறு ஒரு பிரச்சனைக்குள் சிக்க தயாராகி வருகிறீர்கள் என்பதுதான் மறைமுக பொருள். 8வது, துன்புறுத்தல், ஹாரஸ்மெண்ட். கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும் பாசம் குழந்தைகளின் வரவுக்கு பின் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதுவும் 40 வயது கடந்த பெண்கள் குழந்தைகள் மீது அன்பையும் அக்கறையையும் காட்டிக்கொண்டு கணவனை கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள். கணவன் நெருங்கி வந்தாலும் விலகிப் போவார்கள். அந்த நேரத்தில் தான் உங்கள் துணைக்கு அரவணைப்பு முக்கியம். அடிப்பது, சண்டை போடுவது மட்டுமல்ல, விட்டு விலகி போவதும் ஒரு வகையில் துன்புறுத்தல் தான். அப்படியான ஒன்று நிகழும் பொழுது இருவருக்கும் இடையில் விரிசல் தொடங்கிவிடும். வீட்டில் இருக்கும் குழந்தைகள் சொல்வதையும் காது கொடுத்து கேளுங்கள். உங்கள் எண்ணங்களை அவர்கள் மீது திணித்தால் அவர்களை பொறுத்தவரையில் அதுவும் ஒரு வகை துன்புறுத்தல் தான். அந்த திணிப்பு நாளடைவில் உங்கள் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்கும். 9வது, விட்டு கொடுக்காதது, பீயிங் செல்ஃபிஷ். குடும்பத்துக்குள்ளே சண்டை வர்றதுன்றது இயல்பு. சண்டைக்கு பிறகு யார் முதலில் பேசுவது என காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இரவு தூங்கப் போவதற்குள் முடிவுக்கு வந்துவிட வேண்டும். இருவரில் ஒருவர் விட்டு கொடுத்தாலே போதும், மற்றவர் தானாக சமாதானம் ஆகிவிடுவார். அடைச்ச, இதுக்காக சண்டை போட்டோம் அப்படின்னு மறுநாள் உங்களுக்கே தோன்றலாம். அதேபோல் குழந்தைகளிடமும் சில விஷயங்களில் பெரியவர்கள் விட்டு கொடுத்தே ஆக வேண்டும். அவன் என்ன சின்ன குழந்தை தானே, நான் சொன்னால் கேட்க மாட்டானா அப்படின்ற எண்ணம் வரவே கூடாது. விட்டு கொடுத்தவன் கெட்டுப்போக மாட்டான் என பெரியவர்கள் சொன்னதில் எவ்வளவு உண்மை அடங்கியிருக்கிறது. 10வதாக, சோஷியல் மீடியா. இன்றைக்கி பல குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கும் விரிசலுக்கும் முக்கிய காரணமாக இருப்பது சோஷியல் மீடியாக்கள் தான். பெரும்பாலானோர் அதிக நேரத்தை இங்கே தான் செலவழிக்கிறாங்க. வீட்டில் இருப்பவர்களிடம் பேசுவதை விட சோஷியல் மீடியாவுக்கு முன் பின் தெரியாதவர்களிடம் பேசுவதிலேயே அதிக அக்கறை காட்டுகிறார்கள். சாப்பிடுவதற்கு, குளிப்பதற்கு, அலுவலகம் செல்வதற்கு என எல்லாருக்கும் தனித்தனியாக நேரம் ஒதுக்குறோம். ஆனால் நேரம் காலம் இல்லாமல் சோஷியல் மீடியா நம்மை ஆக்கிரமித்து விடுகிறது. இதை கேட்டால் பிரச்சனை தொடங்கி விடுகிறது. அதே போல் ஃபோன், உங்கள் கட்டுப்பாட்டில் ஃபோன் இருக்க வேண்டும். அதன் கட்டுப்பாட்டில் நீங்கள் போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கும் பொழுது முக்கியமாக படுக்கறையில் எந்த காரணத்துக்காகவும் ஃபோனை நோண்டிக் கொண்டிருப்பதை நிறுத்துங்கள். அது உங்கள் துணையை எரிச்சப்படுத்தும். இந்த 10 காரணங்களை திரும்ப 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 ஒரு முறை படிங்க. நீங்கள் எங்கே தவறு செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். அதை சரி செய்ய முயற்சி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையே வரமாகும். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.